தீமையான விஷயங்கள் நம்ம வாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு தெளிவான ஒரு தயாரிப்பு இருக்கணும். இனிமே இதை எப்படி சந்திப்பது, அசத்திய கொள்கையை எப்படி சந்திப்பது, நம்மை வளப்படுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக தீமையை நம்முடைய வாழ்நாளில் விரட்டி கொண்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும், நம்முடைய மூத்து வரைக்கும் தாவா பணிக்கு ஓய்வே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அவனை நீங்கள் வணங்குங்கள், உறுதியானது வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். உறுதியானது என்னது? மரணம். மனுஷன் சொல்லுவான், நான் தொழுதுகிட்டே இருக்கணுமா, நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணுமா, ஒரு லேசா சைத்தான் ஒரு சலிப்பை தட்டுவான். அதுக்கு திருமறை குர்ஆன் ஒரு பதிலை சொல்கிறது. என்ன தெரியுமா? உறுதியானது வரும் வரை, மரணம் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரிதான் தாவாவும். கடைசியா அந்த மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. மரணம் என்னைக்கோ வரும், எப்பவோ வருமா? அதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறதா? நீங்கள் அப்படியே நீங்கள் திரும்பி பாருங்கள். நம்மோடு பணி செய்த பலர் மூத்தாகிவிட்டார்கள். பல பேர் யோசித்து பாருங்கள். அவர்களும் சென்று விட்டார்கள், நாமும் செல்வோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அப்படிங்கும் போது மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு இந்த கொள்கையை சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் இப்போது நம்முடைய ஜமாத் ஒரு செயல் திட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த செயல் திட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு சொல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு தான் இருக்கிறது. அப்ப இந்த செயல் திட்டங்களை எப்படி எடுத்து சொல்வது, எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த செயல் திட்டம் முடியும் வரை நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய ஜமாத் ஏராளமான செயல் திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல் திட்டம். அதே போல ஒரு செயல் திட்டம் முடிந்துவிட்டால் அடுத்ததாக ஒரு செயல் திட்டம், இப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இயற்கையிலேயே நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஏன் ஒரு இப்படி தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அதிலும் கூட எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் வெவ்வேறு பெயர்களில் என்ன செயல் திட்டத்தை நம்ம சொன்னாலும் அந்த செயல் திட்டத்தினுடைய பெயர்கள் வேண்டுமானால் மாறலாம். ஆனால் அந்த செயல் திட்டம் என்பது அதுக்கு உள்ள பகுதியை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆட்சி முறை, இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். அப்போ பலமுறை சொன்ன விஷயத்தையே மறுபடி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் அந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த மட்டில் நாம் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. மார்க்க விஷயத்தை பொறுத்த மட்டில் திரும்ப திரும்ப நம்முடைய செயல் திட்டம் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். லேசான சின்ன சின்ன விஷயங்கள் கூடுதலாக சேர்க்கப்படுமே தவிர மற்றபடி நம்ம இதற்கு முன்னதாக என்ன சொன்னோமோ அதுதான், அதைத்தான் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது நமக்கு அழகான முறையிலே தெரியும். பல கட்டங்களிலே நாம் அதை கேள்விப்பட்டிருப்போம், நாமளும் அதை சொல்லியிருப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி குறித்து சொல்லும் போது இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான எர்ஜுல்லாக வல் யௌமல் ஆகிர வ தக்கரல்லாக கதீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இறைவனை யார் அதிகம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாக மனிதனுடைய ஒரு இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. என்ன என்று கேட்டால், மனிதன் என்பவன் ஒருவரை ஒருவர் பார்த்து அதனுடைய தொடர்ச்சியை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிறான். ஃபாலோ பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மனிதன் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஒரு ஈர்ப்பு தன்மை என்பது இருக்கிறது. ஃபாலோ செய்யக்கூடிய, தொடரக்கூடிய, தொடர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை என்பது மனிதனிடத்திலே இருக்கிறது. கெட்ட விஷயம் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ சிகரெட் அடிக்கிறார், மது சாப்பிடுகிறார், அதே மாதிரி இப்போ நவீனமாக நல்ல வளர்ச்சி அடைந்த கஞ்சா, அபினு போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் திடீர்னு திடுதுப்புன்னு ஒருத்தர் அந்த பயிற்சிக்கு வரமாட்டார், அதை கற்றுக்கொள்ள மாட்டார், அந்த தீங்குக்கு உள்ளாக மாட்டார். அவருக்கு யாராவது ஒரு ஆள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அதை அவர் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான்
தீமையான விஷயத்திலே அவர் அதை தொடர்ச்சியாக அதை பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு வருகிறார். நீங்க கல்லூரியை எடுத்துக்கொண்டால், மாணவர்களை எடுத்துக்கொண்டால், அல்லது நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட கெட்ட பழக்கங்கள் நம்முடைய பிள்ளைக்கு வரும். அது நமக்கு தெரியாது. அந்த பழக்கங்களுக்கு முன்மாதிரி யாரு? அது நாமத்தான் இருப்போம். அது கெட்ட விஷயங்களிலே எப்படி ஒரு முன்மாதிரி ஏற்படுகிறதோ அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் முன்மாதிரி என்பது இருக்கிறது. தர்மம் கொடுக்கிறோம், நன்மையான விஷயம்தான். இந்த தர்மம் யாரை பார்த்து கொடுக்கப்படுகிறது? அவரு போன அள்ளி கொடுப்பாருங்க, கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பாருங்க, தலையை சொரிய வேண்டிய அவசியமே இல்லை, எழுதி கொடுத்துருவாருங்க. அதை பார்த்து தான் நான் தர்மத்தை கத்துக்கிட்டேன். 5 வேளை தொழுகைக்கு கரெக்டா வர்றீங்களே எப்படி? அது நம்ம நண்பர் இப்படி கரெக்டா ரொம்ப அழகான முறையில எதை மிஸ் பண்ணாலும் தொழுகையில அந்த வக்து தொழுகிறத மிஸ் பண்ண மாட்டாரு, அது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஜமாத்துல ஈடுபாடா கொள்கையில அதை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு துடிப்பா ஆர்வமா இருக்கிறீங்களே எப்படின்னு சொன்னா அதுக்கும் சொல்லுவாங்க, இவருடைய ஒரு சில விஷயங்களை எனக்கு ஒரு முன்மாதிரியா நான் எடுத்துக்கொண்டேன், எனக்கு அது ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள். அப்ப நல்லதிலும் முன்மாதிரி இருக்கிறது, கெட்டதிலும் முன்மாதிரி இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அல்லாஹ் உலகத்திற்கே முன்மாதிரிங்கிறான். ஒரு 3 விஷயங்களை நம்ம பிரித்து பார்க்கலாம். கொள்கை ரீதியான விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி, வாழ்க்கை ரீதியான விஷயத்தில் எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கை ரீதியான விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி. அதே மாதிரி அவர்களுடைய நடைமுறை விஷயங்கள், அது இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறை இருக்கிறதா இல்லையா, அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆன்ல எப்படி இருந்துச்சோ அது மாதிரிதான் இருந்தாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் சொல்ல மாட்டாங்க, அவதூறு சொல்ல மாட்டாங்க, கொள்கையில உறுதியா இருப்பாங்க, எதை சொல்லுகிறார்களோ அதன்படி நடப்பாங்க, பேருக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு அப்படி இருக்க மாட்டாங்க. நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே மாதிரி, எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்களுடைய செயல் இருந்தது. குர்ஆன் மாதிரியே இருந்தது, குர்ஆனை மெய்ப்படுத்துவதாக இருந்தது. அப்ப இப்படியான நற்சான்றுகளை அல்லாஹ்வுடைய தூதர் பெறுகிறார்கள். அதற்கு முன்மாதிரி என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்றுங்கள்? இதுல கூட ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். உலகத்துல அல்லாஹ்வை நம்பாம மறுமையை நம்பாம இணை வைக்கக்கூடிய காட்டு மிராண்டித்தனமா வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதனுடைய முன்மாதிரி கண்ணுக்கு தெரியாது. நல்லவங்களுக்கு தானே நல்லது தெரியும், கெட்டவங்களுக்கு என்ன செய்யும்? கெட்டவர்களுடைய முன்மாதிரி தெரியும். நல்லவர்களுக்கு தான் அந்த நல்லவர்களுடைய செயல்கள் உள்ள அந்த பணிவு, இரக்கத்தன்மை, பொறுமை, சபுரா இருக்கிறது, விட்டு கொடுக்கிறது, பெற்றோரை பராமரிக்கிறது, உறவினரிடத்துல இணக்கமா இருக்கிறது, கொள்கை விஷயத்துல உறுதியா இருக்கிறது, இப்படிங்கிற இந்த நல்ல தரமான கொள்கை ரீதியான வாழ்க்கை வழிபாட்டினுடைய முறை யாருக்கு அழகான முறையில கண்ணுக்கு தெரியும் என்று சொன்னால், யார் அதை உற்று கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த ஒழுக்க வாழ்வு இருக்கா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே நல்ல விஷயம்தான். அதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? மூமின்களுக்கு, மறுமையை நம்பக்கூடியவர்களுக்குத்தான் அது மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் யௌமல் ஆகிர, மறுமையை நம்பக்கூடியவங்க. அதே மாதிரி தக்கரல்லாக கசீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை நினைக்காதவங்க, மறுமையை நம்பாதவர்களுக்கு இறை தூதனுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி பெருசாக தெரியாது. அப்ப நமக்கு தான் அதுல அழகான முறையிலே தெரிகிறது. இதை என்ன செய்யணும்? இதை யாரு? நம்ம தானங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நம்ம தான் போய் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு சலிப்பு வந்துடக்கூடாது. 2 இடம் இருக்குது. ஒரு இடத்த பாத்தீங்கன்னா
நல்ல சுத்தமா இருக்கிறது, இன்னொரு இடத்த பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சு கிடக்கிறது. அப்ப நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த இடம் மட்டும் நல்ல சுத்தமா இருக்குது, அந்த இடம் ஏன் பால் அடைந்து கிடக்கிறது? அதுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதுக்கு பின்னால உழைப்பு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலடைந்து கிடக்கக்கூடிய இடத்திலே பராமரிப்பு கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பான், செஞ்சிருப்பான், அதற்கு பிறகு அதை சுத்தப்படுத்திருக்க மாட்டான், அதனால பால் அடைந்து கிடக்கிறது. ஆனா எனி டைம் ஒரு இடம் சுத்தமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி டைம் அதை ஒருத்தன் கவனிக்கிறான், அதை சுத்தப்படுத்துகிறான், அதை ஒழுங்குபடுத்துகிறான், ஒற்றை வந்து அதை அடிக்கிறான், இடத்தை கழுவி விடுகிறான், சுத்தப்படுத்துகிறான். அப்படி அந்த இரண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பணியை எடுத்து சொல்வது என்பது, இந்த கொள்கையை எடுத்து சொல்வது என்பது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், கிளையில நிர்வாக மட்டத்தில் இருந்தேன், எவ்வளவு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய நிர்வாக மட்டங்கள்ல நான் இருக்கிறேன், நான் நிறைய கொள்கையை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்படிங்கிற போது திரும்ப திரும்ப அதே அஜெண்டாவா, திரும்ப திரும்ப நான் அதையே சொல்லணுமா அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஆயிரும். மறுபடி கழுவி விடணும், மறுபடி ஒற்றை அடிக்கணும், மறுபடி சுத்தப்படுத்தணும், மறுபடி நம்முடைய தூய்மையை நோக்கிய பணியை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ நாம சுத்தப்படுத்தக்கூடிய பணியை, சுத்தம் என்பது அசுத்தத்தை, தீமையான விஷயத்தை, தீமையான கொள்கையை, வேற இருக்கக்கூடிய பணியை நம்மளை விட்டால் எடுத்து சொல்லக்கூடிய நபர் யார் இருக்கா? தகுதி அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்கிறானா? எல்லாருக்கும் அந்த தகுதி கிடைக்கிறதா? ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய, அசுத்தத்தை ஒழிக்கக்கூடிய, அசுத்தத்தை அடிச்சு நொறுக்கக்கூடிய, தோஷம் செய்யக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு தன்மையை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறானா? எல்லாரும் வேதத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களா? எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய, எடுத்து சொல்றதுன்னா மைக்ல பேசுறது என்பது மட்டும் கிடையாது, நோட்டீஸ் கொடுப்பது எடுத்து சொல்றதுதான், தெருமுனை கூட்டம் எடுத்து சொல்றதுதான், பொதுக்கூட்டம் எடுத்து சொல்றதுதான். ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளான பணிகள். ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்களா இல்லையா? நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஒதுக்கணும், அது நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காரணும், எல்லாம் வாங்க அந்த இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய தாவா செய்யணும். என்னன்னு அந்த ட்வீட் செய்யக்கூடிய முகநூல் போராளிகளாக அதுல எப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்றதுங்கிறதுல நீங்க துண்டு துண்டா செய்யறதை விட ஒரு இடத்துக்கு வாங்க, ஒரு கிளைக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு வாங்க. இதுல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா உங்க வேலை என்ன தெரியுமா? நீங்க வேற எதுவும் செய்யக்கூடாது, உட்கார்ந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிங்கிற அந்த பயிற்சி, இப்படி ஏராளமான சின்ன சின்ன துணுக்கான விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்தை எடுத்து சொல்வதுதான். அப்ப நமக்கு திரும்ப திரும்ப ஒரு அஜெண்டாக்களை எடுத்து சொல்றோமே, சொல்ல வேண்டியது இல்லையே, சொல்லிட்டோமே. கஞ்சாவினுடைய தீமையை இனிமேதான் நம்ம போய் சொல்லணுமா? அபினுடைய தீமையை இனிமேதான் போய் சொல்லணுமா? அல்லது தருகா தரிக்கா அதனுடைய கொள்கை ரீதியான அசுத்தமான அந்த கொள்கையை எடுத்து சொல்றதுல இனிமே போய் தான் சொல்லணுமா? அப்படிங்கிற சலிப்பு கடைசி வரைக்கும் வரக்கூடாது. எடுத்து சொன்னீங்கன்னா தனியா இருக்கட்டும், சொன்னதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, அது தனியா இருக்கட்டும். ஏற்கனவே பல அஜெண்டாக்கள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லப்பட்டு, அது அதற்காக நம்ம என்னென்ன பணிகளை செய்தோமோ அது அனைத்தும் ஃபைலாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதனால அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. இது எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம அடுத்த இந்த அஜெண்டாவுக்குள்ள போகணும். புதுசா பேசணும், ரொம்ப புதுசா பேசணும். இதுக்கு முன்னால இதை நம்ம பேசியிருக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். அப்பந்தான் நமக்கு அஜெண்டாக்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வதிலே நமக்கு ஒரு உத்வேகம் வரும். இப்ப அதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டு போகக்கூடிய நன்மக்களா இருக்கணும். அல்லாஹ் பாருங்க, நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். எனக்காக செய்யக்கூடிய நன்மையில நீங்க கூலிய வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பாருங்க. அதுல உங்களுக்கு எந்த விதமான சலிப்பு தன்மையும் வர வேண்டாம். எனக்காக செய்யறல்ல, என்னுடைய அந்த கூலியை நம்பி
நான் தருவேன் என்ற அடிப்படையில் நீ செய்யக்கூடிய ஒரு நல்லறத்திற்கு நீ சலிப்படைஞ்சிராத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜீதுஹு இன்தல்லாஹி. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லறத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இதை எப்படி அல்லாஹ் பிரிச்சு சொல்றாங்கிறத நீங்க கவனிக்கணும். அறிந்து பிறர் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது தாவா பணியினுடைய அளவுகோல் கிடையாது. நீ அறியவே தேவை கிடையாது, அப்படி நினைச்சு செய்யணும். என்னுடைய பணியை, என்னுடைய செயல்பாட்டை, என்னுடைய கிளையினுடைய அஜெண்டாக்களை கொண்டு போகக்கூடிய விஷயத்திலே நான் கொண்டு போகக்கூடிய வேகத்தினுடைய முனைப்பை எனக்கு மேல் இருக்கக்கூடிய யாரும் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. தானா வரும், அது வேற விஷயம். அது இல்லாமல் நம்ம பொதுவாக ஒரு ஆர்வ கணக்கில் செய்யக்கூடிய விஷயங்களை யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த அஜெண்டாவை என்னால் இயன்ற அளவுக்கு துல்லியமான ஒரு ஏகத்துவ பணியை செய்வேன். இந்த பணியை செய்யக்கூடிய நேரத்தில் இதை என் இறைவன் அறிந்தால் போதும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிகிறான். இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு புரிதல் இருக்கணும். நமக்கு இவ்வளவு புரிதல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய செயல்பாடில் சோர்வு என்பது வராது. செயல்பாடுல நமக்கு திரும்ப திரும்ப ஒரு செயல்பாடுகளையே நம்ம செஞ்சுட்டு இருக்கிற எண்ணம் நமக்கு வராது. வேகமாகவும் ஒரு முனைப்பாகவும் செய்யக்கூடிய நன்மக்களா நம்ம இருப்போம். அதே மாதிரி பாருங்க, இந்த காலகட்டத்திலே தாவாக்களில் நாம தீமையை எதிர்த்து பெரிய அளவில் நம்ம செஞ்சாலும் கூட நம்மளை விட தீமை ரொம்ப வேகமா இருக்கு. நம்ம நினைக்கலாம் தீமையினுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்ல வேண்டிய ஒரு செயல்பாடு உலகம் அழியும் வரை இருக்கிறது. நம்ம அழிகிற வரைக்கும் இருக்குது, அது தனிப்பட்ட செயல்பாடு. உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கிறது, அது எல்லாருக்குமான செயல்பாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சைத்தான் பல நவீன வடிவத்திலே வருகிறான். எப்படிலாம் வர்றான் பாருங்க. இப்போ ஒருவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கிறார், அது நமக்கு உள்ள பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்போ அரசியலுக்கு ஒரு நடிகர் வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? ஓட்ட போடு, அவரை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு பர்தாவை போட்டிருக்கிறார்கள். பர்தாங்கிற ஆடையே அவர்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லுது. அந்நிய ஆண்களிடத்தில் நீ எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அதுக்கு சொல்லுது. அந்த ஆடையோட அவர் இடத்துல போய் நிற்கிறார்கள். அவர் எப்படி செய்யறாரு? தோல் மேல கை போடுகிறார், செல்ஃபி எடுக்கப்படுகிறது, போட்டோ எடுக்கப்படுகிறது. அப்புறம் அவரை பார்த்து அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இஸ்லாமிய பெண் சிரிக்கிறாள். அது பெரிய அளவிலே ஷேர் செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஒரு இணை வைப்பாளரை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இன்னும் சென்றிருக்கிறதா? அங்க செல்லலன்னா நம்ம பணி இன்னும் இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது 40 பேர் இருக்கிறார்கள், 10 பேர் பாஸ் ஆயிட்டான், 30 பேர் ஃபெயிலு. 10 பேர் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லுவார்களா? 30 பேருடைய நிலை என்ன? அந்த 30 பேர் கடைசி வரைக்கும் தேர்ற வரைக்கும் என்னுடைய கல்வி பணி ஓயாது. அவர்களுக்கு உரிய பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று யோசிப்பார்களா இல்லையா? நமக்கு ஏதோ ஒரு வகையில் அல்ல ஆசிரியர் ஆக்கியிருக்கிறான், மாணவராகவும் ஆக்கியிருக்கிறான், ஆசிரியராகவும் ஆக்கியிருக்கிறான். கற்கவும் வேண்டும், கற்பிக்கவும் வேண்டும், படிக்கவும் வேண்டும், படித்து கொடுக்க வேண்டும். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்று உங்களில் கொடுக்கிறவரே மிகச்சிறந்தவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? படி, சொல், கேள், சொல். மாணவனா இது ஆசிரியர். அப்ப ஆசிரியராக எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்மை ஏதோ ஒரு வகையில் எல்லாம் வைத்திருக்கும் போது அந்த பணியை நம்ம கரெக்டா செய்யணும். அதுல ஒரு உத்வேகம் வேணும். இன்னும் பாருங்க, இன்னைக்கு ஒரு சமீபத்துல ஒரு நாடார் ஒரு திரைப்படம் ஒண்ணு வெளிவருது. அப்ப அதை பார்த்து விட்டு முஸ்லிம் பெண்கள் சொல்றாங்க,
மத்த சமுதாயத்தை விட்டுருங்க, முஸ்லிம்கள்லையும் நல்ல மக்கள் அது தனியா விட்டுருங்க. எப்படியான மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கிறதுக்கு தான் சொல்ல வர்றேன். என்ன தெரியுமா, இந்த படத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தானா வருது முகநூல்ல, நீங்க இதெல்லாம் ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அப்போ மார்க்க இன்னும் என்ன எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத நமக்கு புரிய வைக்கவில்லையா? இன்னும் நம்முடைய பணி எந்த அளவுக்கு வேகமாக போக வேண்டும் என்று நமக்கு உணரவில்லையா? அப்போ ஒரு தயாரிப்பு இருக்கணும். நமக்கு ஓரளவு பயிற்சி இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால. நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கிறோம், அதுல ஒரு பயிற்சியில இருக்கிறோம். ஒரு வழிதான் மார்க்கம். அத இப்ப உதாரணத்துக்கு திருமண விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது சூனியம் இது மாதிரி நம்பிக்கை விஷயங்களா இருந்தாலும் சரி, நிறைய இருக்கும். பெரிய பூதாகரமா காட்டுவான். நம்ம வகைதான் மார்க்கணும், வகையில இருக்கக்கூடிய 2 செய்தியை வச்சு மூஞ்சில வீசணும் வைங்க, பட 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 படன்னு அவ்வளவு பேர் விழுந்துருவான். இப்போ அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா கூட, ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு நாங்க தான் பெரிய நாடு, எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது, அங்க கிளை இங்க கிளை அங்க கிளைன்னு சொல்லி பக்கத்துல ஏகப்பட்ட இடத்துல எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, நாங்க எங்களை விட்டு ஆள் இல்லைங்கிறான். திடீர்னு ஒரு நாடு, தாக்கப்பட்ட நாடு என்ன செய்யறான்னு கேட்டா, அதை எகிரி அடிக்கிறான். எகிரி அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு தோசம் பண்றான். எங்க அவனுக்கு கிளைகள் இருக்கிறத எல்லாத்தையும் உடைக்கிறான், திரும்ப திரும்ப அடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெறுமன அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி ஒரு நாளில் ஒரு மாசத்தில் வந்தது அல்ல. அதுக்கு அவன் 20-25 வருஷம் யோசிச்சிருப்பான். நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம எவ்வளவு நவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பெரும் ஆயுதங்களை யோசித்து செயல்பட்டால் தான் இன்னைக்கு வல்லரசு நாடுகளுக்கு அவன் இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுக்க முடியும். அதே மாதிரிதான் தீமையான விஷயங்கள் நம்ம பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு தெளிவான ஒரு தயாரிப்பு இருக்கணும். இனிமே இதை எப்படி சந்திப்பது, அசத்திய கொள்கையை எப்படி சந்திப்பது, வேற வேற விஷயங்களை எப்படி சந்திப்பது அப்படின்னு சொல்லி நம்மை வளப்படுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக தீமையை நம்முடைய வாழ்நாளில் விரட்டி கொண்டே இருக்கலாம். அப்ப இந்த அஜெண்டாக்கள்ல உயிர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. கடைசி வரைக்கும் நம்முடைய மூத்து வரைக்கும் தாவா பணிக்கு ஓய்வே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அவனை நீங்கள் வணங்குங்கள், உறுதியானது வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். உறுதியானதுன்னு என்னது? மரணம். மனுஷன் சொல்லுவான், நான் தொழுதுகிட்டே இருக்கணுமா, நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணுமா. இவரு 60 வருஷம் தான் வாழ்றாரு, 65 வருஷம் தான். ஆனா மனசு என்ன சொல்லணும்னா, நம்ம மனசு அப்படி சொல்லுது இல்ல, போன வருஷம் நோன்பு, அடுத்த வருஷம் நோன்பு, டெய்லி தொழுக. இப்படி நமக்கு ஒரு லேசா சைத்தான் ஒரு சலிப்பை தட்டுவான். அதுக்கு திருமறை குர்ஆன் ஒரு பதிலை சொல்கிறது. என்ன தெரியுமா? உறுதியானது வரும் வரை, அப்படின்னா உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரிதான் தாவாவும். கடைசியா அந்த மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. வேற வாய்ப்பு இருக்கிறதா? மரணம் என்னைக்கோ வரும், எப்பவோ வருமா? அதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறதா? நீங்கள் அப்படியே நீங்கள் திரும்பி பாருங்கள். நம்மோடு பணி செய்த பலர் இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள்? மூத்தாகி விட்டார்கள். பல பேர் நீங்க பார்க்கலாம், அவங்க நண்பர்களை யோசித்து பாருங்கள். நம்மள மாதிரி பேச்சாளராக நிர்வாகியாக இருந்த பல பேர் இன்னைக்கு நம்மிடத்திலே இல்லை, சென்று விட்டார்கள். அவர்களும் சென்று விட்டார்கள், நாமும் செல்வோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அப்படிங்கும் போது மரண தருவாய் வரைக்கும் தான் நமக்கு இந்த கொள்கையை சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது, நிரந்தரமா கிடையாது. அப்ப நம்ம இந்த அஜெண்டாவை எப்படி ஒரு உயிர் துடிப்போடு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்குள்ள நம்ம வரணும். திருமறை குர்ஆன் நம்ம எதை கற்றுத் தருகிறது? நமக்கு ஒரு ஆளுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது, புரிகிற கெப்பாசிட்டி கிடையாது. அதை நீங்க உணரணும். திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் காரியங்களிலே
ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்லி இருக்கிறான், எந்த விஷயத்தில் ஆலோசனை இருக்கிறதோ அந்த விஷயத்தினுடைய முடிவில் ஆரோக்கியம் இருக்கும். நம்ம நம்பணும், எனக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது, எனக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. கவுன்சிலிங் என்னது? அதுவும் ஆலோசனை தான். எனக்கு ஒரு ஆலோசனை தேவை, நான் கேட்டு பெற்று அதை சொல்லக்கூடிய இடத்திலே, அதை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறேன், எல்லாமே நான் அறிந்தவன் அல்ல அப்படிங்கிற உளப்பூர்வமாக நீங்கள் எப்போது நம்புகிறீர்களோ அப்போதுதான் மசூரா ஆரோக்கியமாக இருக்கும். சரியா நீங்க புரிந்துகிட்டு ஒரு மசூரா பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி பாருங்க. அல்லாஹ் சொல்றான் தவக்கல் அலல்லாஹ், அதுக்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்கல் வைங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ ஒரு விரிந்த பார்வை வேணும். குர்ஆன்ல அல்லாஹ் மூசா நபியினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறான். அப்போ மூசா நபிய அல்லாஹ் ஒரு கடல் வழி பயணமா அனுப்புறான். அவங்களுக்கே ஒரு மசூரா, மூசா நபிக்கே ஒரு மசூரா. மூசா நபிக்கு தெரியாத விஷயத்தை இன்னொரு நபருக்கு தெரியும்படி ஆக்கி ஒரு பயணத்தை உருவாக்கி மூசா நபியினுடைய அறியாமையை அல்லாஹ் உணர்த்தியதாக ஆக்கி அதை தன்னுடைய வேதத்தில் நமக்கு தெரியப்படுத்துகிறான். பாரு, மூசா நபியையே நான் எப்படி பயிற்சி கொடுத்திருக்கேன் நீ பாரு, நீங்கெல்லாம் ஏமாத்திரம்பா அப்படிதான் அதுக்கு செய்தி, அதான் அதுக்கு அர்த்தம். திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? நாமும் நிறைய அறிய வேண்டியது இருக்கிறது, புரிய வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்ப இந்த செயல்பாடுகளை செய்யறதுக்கு முன்னால ஆரோக்கியமான மசூராக்கள் தேவை. ஆரோக்கியமான மசூரா யார் அதிகம் கவனிக்கிறாரோ அவர் அதை வெளிப்படுத்துவார். கவனிப்பை பற்றி சொல்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் வருகிறான், 2 பேர் வர்றாங்க. ஒரு மாணவன் வர்றான், கிளாஸ்ல அவன் பாட்டுக்கு வர்றான், போறான், படிக்கிறான், போயிடுறான். இன்னொரு மாணவன் வருகிறான், ரொம்ப கவனிக்கிறான் ஆசிரியர் சொல்றத. பாடத்திலே 50% படிச்சுட்டான். எங்க தெரியுமா? கிளாஸ்லயே. அடுத்து அவன் வீட்டுக்கு போய் 50% தான் படிக்கணும். அதே ஏனோ தானோ என்று இருந்தான் பாருங்க, அவன் வீட்டுல போய் 100% படிக்கணும். ஏன்னா அவன் கவனிக்கல. அந்த கவனிப்பு திறன் என்பது அவனுக்கு 50 அல்லது 60% ஞானத்தை, கல்வி ஞானத்தை அவனுடைய வகுப்பறையிலேயே கொடுத்து விடுகிறது. மீதி 40 தான் வெளியில பெறான். அதே மாதிரிதான் நம்முடைய மார்க்க ஞானம் என்பது, கொள்கை பிடிப்பு என்பது வெறுமன மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெளிவான ஒரு தயாரிப்பு இருக்கணும். அப்ப நம்மை சுற்றி அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். பல பேர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது பாக்கியம்தான். அதையெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்து இந்த செயல் திட்டத்தை என்னால் எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ, எவ்வளவு கொண்டு போக முடியுமோ, எவ்வளவு அறிவுபூர்வமாக இதை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல முடியுமோ அதை செய்யக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் மிக சிறப்பாக அல்லாஹ்வுக்காக செய்வேன் என்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும். அப்படியான நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.